சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளை கிருபையாக காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட இந்த ஒரு 5ஆம் வால்யூமை நம்ம ஆராதிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு இன்றைய பெரியன் டிஸ்கஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். ஓகே, ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் விட்டிருந்து பூமியில் வாழ்கிற மனுமக்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து போஷித்து வழிநடத்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தந்தையே, முற்றிலும் அந்தகரமான இருளில் இருந்த எங்களை உம்முடைய மகா பெரிதான வெளிச்சத்துக்குள்ளாக நீர் கொண்டு வந்து விசேஷமாக இந்த பெரையா வகுப்பின் மூலமாக நாங்கள் இந்த காணொளி வாயிலாக இணைக்கும்படியாக நீர் பாராட்டின மகா பெரிய தயவுக்காக கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் சகோதரர்களாக நாங்கள் ஒருமித்து இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையாகவே அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக, அது எங்களுடைய கருகலான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுள்ள ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த பெரையா வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கேற்ற ஒரு பணமாக மாற்ற எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த வகுப்பிலும் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளையும் கூடிய விரைவில் அவர்கள் இந்த பெரையா வகுப்பிலே கலந்து கொண்டு நம்முடைய சத்திய வார்த்தைகளை மகத்துவத்தை புரிந்து கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, வாரம் புதன்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதின 5ஆம் வால்யூமை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பெரியன் டிஸ்கஷனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு வரிசையில இன்னைக்கு டிஸ்கஷனை கூட எடுத்து தரும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகள் கூட அவங்களுடைய வீடியோஸ் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபியாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 5th வால்யூம் பெரியன் டிஸ்கஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம உள்ள கடந்து செல்வதற்கு முன்பாக நாம போன வாரம் பார்த்த காரியங்களை ரொம்ப ரொம்ப சுருக்கமா ஷார்ட்டா லைட்டா சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்கள் கரங்களை வைத்து யாரு தங்கள் கரங்களை உயர்த்தும்படி என்பது கேட்கொண்டு சிஸ்டர் எலிசபெத் ராணா. மியூட் எடுங்க சிஸ்டர். சோத்திரம். போன வாரம் 2 வகுப்பார குறித்து பார்த்தோம். அதுல முதல் பகுதி முதல் வகுப்பார் யாருன்னா உலக ஜனங்கள்னு பார்த்தோம். 2வது பகுதி யாருன்னா இந்த நாமினல் கிறிஸ்தவர்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒப்புரவாகுதல் பணியை யார் செய்யறாங்கன்னு பார்த்தோம். சபையும் கிறிஸ்துவும், அதாவது தலையும் சரீரமும் 1,44,000 பேர் தான் சேர்ந்து பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி உலக ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதுதான் அவங்களோட பணியா இருந்தது. பணியா இந்த தலையும் சரீரத்துக்கு அந்த பணிதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அந்த விசுவாசத்துல வந்த உடனே அவங்களால அந்த நிலைய எட்ட முடியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் அபூர்ணரா இருக்கிறாங்க. மனதாலும் நடத்தியாலும் பூரண அவங்க படணும், புத்தியுள்ள ஆராதனை செய்யணும், அப்புறம் மறுரூபாகணும். அதே மாதிரி சபையும் வந்த உடனே பேச்சுல வந்த உடனே அவங்களும் அந்த மாதிரி ஆக முடியாது. அவங்களும் சொல் செயல் சிந்த எல்லாத்துலயும் அவங்களும் மறுரூபாகணும்னு பார்த்தோம்.
இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். அதாவது உலக ஜனங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் தான் கிடைக்குது. நமக்கு வந்து இப்போ வந்து பரிசு பேசுறவரா இருக்கிறாரு. உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க வந்து அந்த இதுல வந்து புதிய உடன்படிக்கையில இருக்கும்போது அவங்க சட்டத்துக்கு கீழ்படிச்சாதான் அவங்களுக்கு ஜீவன் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு யுகத்திலும் இல்லாதது நம்மளுக்கு இருக்க ஆவியில் ஜனிக்கப்படணும். அது வந்து இந்த உலகத்துல மட்டும்தான் இந்த உலகம் பின்னால எதுலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஜனங்களுக்கு 100 வருஷம் வந்து அவங்களுக்கு சரி செய்யறதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி அவங்களுக்கு வந்து அதை சரிப்பட்டு அவங்க நடக்கல அப்படின்னா அவங்களுக்கும் வந்து 2ஆம் மரணம் இருக்கு. சபைக்கும் 2ஆம் மரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறமேட்டு ஒவ்வொருத்தருக்கும் 100 வருஷம் வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல உலக ஜனங்களுக்கு 100 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல அவங்க வந்து தன்னுடைய சிந்தையை மாற்றணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியா என்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி எல்லாம் உடன்படிக்கை முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து நிரந்தர விளைவுகள் ஏற்படுதுன்னு 4 பாயிண்ட்ஸ்ல 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுல முதல் பாயிண்ட்ஸ் என்னன்னா, புதிய உடன்படிக்கையில வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலி செலுத்துறாரு. அப்போ அது வந்து அப்போ வந்து கிறிஸ்துவ சபையும் கம்ப்ளீட் ஆகணும். மனுக்குள்ள அனைத்திற்கும் அந்த கிருபை கிடைக்குது. அதாவது மரணம் இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னு. 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த திருமந்தை வகுப்பார் வந்து நற்கிரியை செய்யணும். யார வைராக்கியமா செய்யணும். அது யார் மாதிரின்னா பர்னபாவை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்துவ மெய்யாக பிரதிபலிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும். அது யாருன்னு பார்த்தோம்னா பவுல் ஸ்தேவான் பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து கிறிஸ்துவ போல ஜீவனை கொடுப்பவர்களா இருக்கணும். அது யாருன்னு பார்த்தோம்னா ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பத்தி பார்த்தோம். அது மாதிரி இவங்க அப்படியெல்லாம் இருந்தா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரா இருந்து அவங்க தேவனுடைய சாயலை அடைவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சோம் சார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ நமக்கு போன வாரம் நாம் பார்த்த காரியங்களை சிஸ்டர் நமக்கு இப்போ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர்ல நம்ம படிக்கிற மாதிரி கரெக்டா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை முடியும் பொழுது அவர் பிதாவே சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு அவருடைய ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு கீழ்ப்படிஞ்சிருப்பார் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சிட்ட பிறகு இந்த மத்தியஸ்தனுடைய வேலையை கிறிஸ்துவும் சபையும் செய்து முடிச்சிட்ட பிறகு திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும், என்னென்னலாம் அது செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் 4 பாயிண்டா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புது உடன்படிக்கை அங்க ஸ்தாபிக்கப்பட்டு அந்த புது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா உலக ஜனங்களுக்கும் போயிருக்கோம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுமந்தை வகுப்பார தேவன் தமது சாயலாகவே என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கி இருப்பார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். எப்போ 1000 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு திரும்பி பார்த்தோம்னா. அடுத்து வேற என்ன சொல்ற சார், யார் சொல்றீங்க? வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் சொல்ல விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்கள் கரங்களை உயர்த்தும்படி எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் கார்த்திக். பிரதர் என்ன சொல்றாருன்னா, முழு சீர்திருத்தமும் முழு ஒருமைப்பாடும் கொண்ட சந்தோஷ பரிபூர்ண மனிதர்களால் பூமி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த பூமி முழுவதுமே பரிபூர்ண மனிதர்கள் வந்து அதாவது ஆதாமை போல, அதாவது ஆதாமை காட்டிலும் சிறந்த ஒரு பண்புகளோட கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டோம். தேங்க்யூ பிரதர். இன்னும் வேற யாரும் ட்ரை பண்றீங்க? சிஸ்டம் அல்ல பிரதர் இங்க பிரதர் தேர்ட் பாயிண்டா என்ன சொல்றாருன்னா,
பூமி வந்து பரிபூரண மனிதர்கள், உலக மக்கள் எல்லாம் வந்து மனம் திரும்பி பரிபூரண மனிதர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க சந்தோஷம் இருக்கும்ன்றாங்க. இது எப்படி அவரு இது பண்றாருன்னா, ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தாரோ பாவம் பண்றதுக்கு முன்னாடி, அதே கண்டிஷன்ல வந்து பூமியில வந்து பரிபூரண மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க brother. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா கிளியரா 1000 அரசாட்சி முடியும் பொழுது உலகம் முழுக்க பரிபூர்ண ஜனங்களும் சந்தோஷம் மிக்க ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் உண்மையாவே தேவனுடைய கிருபை தேவைப்படுதோ அந்த இடத்துல அவருடைய வழியை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்படி யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களோ அவர்கள் முழுவதுமாக குணமாக்கப்பட்டு திரும்ப மீட்டெடுக்கப்பட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா தான் மத்தியஸ்தர் என்று சொல்லும் போது ஆண்டவரும் சபையும் சேர்த்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் பிதாவாகிய தேவன் கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த இடத்துல ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தியான பீப்புளா மட்டும் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு எது சரி என்று போதிக்கப்பட்ட ஜனங்களாவும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. என்னென்னலாம் கத்துட்டு இருப்பாங்க, இச்சையடக்கம், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறது, எப்படி பரிசுத்தமா இருக்கிறது. சிம்பிளா சொல்ல போனோம்னா அவங்களுடைய இருதயம் முழுக்க தேவனுடைய அந்த ஆவியின் கனிகளை என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா காண்பிக்கக்கூடிய விதத்துல இந்த மத்தியஸ்தர் ரோல் கிறிஸ்துவும் சபையும் செஞ்சு முடிச்சிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலமும் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நாம என்ன பண்றோம்னா பார்க்கணும். சோ நமக்கு நல்லா தெரியும் இந்த மத்தியஸ்தர் ரோல் அடைஞ்சிட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தோன்னா இல்ல. நம்ம நிறைய பாடத்துல பார்த்துட்டு ரிப்பீட் பண்ண வேண்டாம். 1000 அரசாட்சியினுடைய முடிவுல இது மத்தியஸ்தர் திரும்பி கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறமா பிதாவாகிய தேவன் நேரடியா லிட்டில் சீசன்ல என்ன பண்றாரு, இந்த திரும்பி கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவன் சோதனையை வைக்கிறாரு கொஞ்ச காலத்துல. அப்ப கூட செகண்ட் டெத்ல போறவங்க இருப்பாங்கன்றத நம்ம அநேக பாடத்துல என்ன பண்ணிருக்கோங்க, பார்த்தும் இருக்கோம். சரிங்களா? சோ அதே போல இந்த மத்தியஸ்தர ஆளுகை முடியும் பொழுது வேற என்னென்னலாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கும். கடைசி பாயிண்ட் யார் சொல்றீங்க, யார் சொல்றீங்க? தங்கள் கரங்களை உயர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்டர் எலிசபெத் ராணி மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க சிஸ்டர். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த தேவ தயவு வந்து மனுக்குலம் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து தேவ தயவு கிடைக்கும். ஆனா இந்த தேவ தயவு பெறாதவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா பூமியை கெடுத்துக்கிட்டு தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருப்பாங்க. அவங்க வந்து பூமியில யாருக்குமே ஒரு நன்மையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் தேவனை வந்து மகிமைப்படுத்தாதவங்க இவங்களுக்கெல்லாம் 2ஆம் மரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4th பாயிண்ட் இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, அருமையான பதில். ஸோ அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா இப்படி சீர்திருந்த, அதாவது இந்த குரூப் யாருன்னா 1000 அரசாட்சி முடிவதற்கு முன்பாகவே மறிக்கக்கூடிய வகுப்பாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. 1000 years முடிஞ்சிட்டு லிட்டில் சீசன்ல செகண்ட் டெத் போறவங்க ஒரு குரூப், அவங்கள பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸே பண்ணல. இதுல 4th பாயிண்ட்ல இங்க மெயினா யாரை குறிச்சு நாம டிஸ்கஸ் பண்றோம்னா 1000 yearsக்கு உள்ளவே என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் மறிக்கிறாங்க இல்லையா, ஏன் they are unworthy of further favor, அதாவது இன்னும் அவங்களுக்கு கிருபை கொடுக்கறதுக்கு அவங்க என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்த் இல்ல. சோ இந்த இடத்துல அவங்க இருக்கிறதே இதுக்கப்புறமா யாருக்குமே பிரோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, யாருக்கும் பிரோஜனம் இல்லை. அவங்க இருந்துட்டே இருந்தா அவங்க இருக்கிறதே தேவனுக்கு மகிமை கிடையாது. அவங்க இருக்கிறது, உதாரணத்துக்கு லூசிபர் இருக்கிறது தேவனுக்கு மகிமையா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லலாம், கிடையாது. சாத்தான் இருக்கிறது என்ன கிடையாது, தேவனுக்கு மகிமையெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு குரூப்பா இவங்க மாறிறதுனால அவங்க இல்லவே இல்லாத மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அழிச்சு போட்டுறாரு செகண்ட் டெத்ல அப்படின்னு பார்க்க. ஸோ அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் புரியுது. 1000 அரசாட்சி முடிந்திருக்கும் பொழுது, மத்தியஸ்தரின் ஆளுகை முடிந்திருக்கும் பொழுது என்னென்னலாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூ கோவனன்ட் ஸ்தாபிக்கப்பட்டு அதோடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் போயிருக்கும். சபை வகுப்பார் தெய்வீக சுபாவத்தை தரிச்சிருப்பாங்க. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஒட்டுமொத்த மனுக்குலமும் சீர்திருந்தப்பட்டிருக்கும். 4வது பாயிண்ட் அதுல யார் யாரெல்லாம் அந்த முயற்சி எடுக்கலையோ சீர்திருந்துவதற்கு, யார் யாரெல்லாம் கீழ்ப்படையிலையோ அவங்க 2ஆம் மரணத்தில் அளிக்கப்படுறாங்கன்றத நாம பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பேராகிராஃப்குள்ள கடந்து செல்லலாம். யார் வாசிக்கிறீங்க? கார்த்தி.
வசீலாங்க. ஓகே. இப்படியாக 1000 வருட அரசாட்சியின் முடிவில் உலகம் தேவனோடு ஒருமனப்பட்டு முழுமையாக தேவ தயவை பெற்றிருக்கும். ஆதாம் பாவம் செய்யும் முன்பு இருந்த நிலைமையாகிய பரிபூரண நிலையில் தேவனோடு ஒருமனப்பட்டிருப்பார்கள் என்பதுடன் தீமை என்ன, அதனால் வரும் விளைவுகள் என்ன என்பதை அறிந்து உணர்ந்த அனுபவமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். பாவ வாழ்க்கை, ஞானம், நீதியை நாடுதல், அதனால் உண்டாகும் லாப நஷ்டங்கள் ஆகிய பாடங்களை கற்றிருப்பார்கள். ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது இருந்ததை விட பல துறைகளிலும் பல நுண்ணறிவுகளை பெற்று திறமையையும் அறிவையும் வளர்த்திருப்பார்கள். இந்த பிரயோஜனமான பாடங்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த தேவதூதரும் தேவ நீதி, அன்பு, ஞானம், வல்லமை ஆகியவற்றின் சமத்துவத்தை சாட்சியாக கண்டுகளிக்க வாய்ப்பு உண்டு. இந்த பாடங்களை எல்லாரும் கற்ற பிற்பாடு இந்த அண்ட வெளியிலே மற்ற கிரகங்களிலே இனி சிருஷ்டிக்கப்பட போகிற யாவரும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ பிரதர். நாம கேள்விக்குள்ள கடந்து செல்லலாம். முதல்ல எளிமையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல ஒட்டுமொத்த மனுக்குலமும் மறுபடியும் எந்த நிலைமையில் இருப்பாங்க? சிஸ்டர் கேர்லின். பிரதர், 1000 ஆண்டு 1000 இயர்ஸ்ல அது முடிஞ்ச பிறகு ஆதாம் எப்படி பரிபூர்ணமா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி பிரதர் சொல்றாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா கிளியரா காட்ஸ் ஃபேவர் கிட்ட மறுபடியும் தேவனுடைய கிருபை மறுபடியும் கிடைச்சிரும். ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும் மறுபடியும் அட் ஒன் வித் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் ஒப்புரவாயிருப்பாங்க. எது போலவே எப்படி ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவோட ஒப்புரவாயிருந்தாரோ, இசைவாக இருந்தாரோ, அதே நிலைமைக்கு இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒட்டுமொத்த மனுக்குழுமம் இருக்கக்கூடிய கண்டிஷன், அந்த கண்டிஷனை இப்போ ஜஸ்ட் வெளியே எட்டி பார்த்தோம்னா அந்த கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல. படம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒவ்வொரு மனுஷனும் சீர்திருந்தக்கூடிய எல்லாரும் மறுபடியும் தேவனோட என்ன இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒப்புரவாயிருப்பாங்க. எப்படின்னு பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி. சோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் பொழுது ஆதாமை போல மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு இவங்க திரும்பிட்டாலும் இப்ப அடிஷ்னலா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு ஆஃப்டர் 1000 இயர்ஸ் அடிஷ்னலா என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் உலக ஜனங்களுக்கு? அடிஷ்னலா என்ன பெனிஃபிட் உலக ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கும்? பிரதர் கார்த்திக். அடிஷனலா அவங்க என்ன தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு, அதாவது தீமை என்ன, அதனால் ஒரு விளைவுகள் என்ன என்பதை பற்றி நல்ல திட்டம் தெளிவுமா அதை அறிந்திருப்பாங்க. வெரி குட் பிரதர். ஸோ பிரதர் இப்ப அழகா நமக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஆதாமுக்கு இல்லாத ஒரு விஷயம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். விச் மீன் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவம். உண்மையாவே அனுபவம் ஒரு சாதாரண ஒரு டீச்சரே கிடையாது. கரெக்டா? நம்ம எல்லாருமே ஒத்துப்ப நினைக்கிறேன். நான் அனுபவம் ஒரு சாதாரண டீச்சரே கிடையாது. அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த தீமையின் அனுபவத்தினுடைய ஒரு வேல்யூவை என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருவாங்க. அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன உணர்ந்துப்பாங்க? ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன உணர்ந்திருப்பாங்க? சிஸ்டர் எலிசபெத். அவங்களுக்கு பாவம்னா என்ன, பாவ வாழ்க்கைன்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க பிரதர். ஞானம், நீதியை நாடுதல், அதெல்லாம் அவங்களுக்கு அந்த லாப நஷ்டங்கள்லாம் எல்லாமே அவங்க கற்றிருப்பாங்க. அதை தவிர அவங்க ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது இருந்ததை விட பல துறைகள்ல பல நுண்ணறிவுகள் அடுத்து போலாம். தேங்க்யூ. பாடங்களை அவங்க கற்றிருப்பாங்க. சரியான பதில் சிஸ்டர். இப்ப அழகா சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுப்பாங்களா? பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய ஞானம், அந்த நீதியினுடைய அழகு, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இத பிராக்டிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த தீமையினுடைய அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு
இந்த இடத்துல கிங்டம்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டுட்ட பிறகு இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்து மீட்டெடுக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளும் போது பாவத்தினுடைய அந்த ஒரு அனுபவத்தை அவங்க உணர்ந்துக்குவாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது கொஞ்சம் பிராக்டிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவுல ஒரு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு நபர் சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சுட்டு சொல்லுங்க. இப்ப நம்ம கொண்டு போய் எங்க வைக்கணும்னா 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறமா தேவனோட ஒப்புரவாயிட்டோம், உலக தினம் கூட ஒரு மனுஷனா இருக்கணும் வைங்க. அப்ப திரும்பி பார்த்தோம்னா எப்பேற்பட்ட அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டிருந்திருப்போம். அந்த பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க. யார் சொல்றீங்க? கரங்களை துவைக்கும்படி அன்புடன் கேட்டு. சிஸ்டர் டெய்ஸி. மியூட்டட் சிஸ்டர். பிரதர், பல துறைகளிலும் பல நூனர்களில் இல்ல 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 பெற்றுக்கொண்டிருப்பார். இல்ல இல்ல சிஸ்டர், அதுக்குள்ள நம்ம ஒண்ணும் போடல, அதுக்குள்ள ஒண்ணும் போடல. யார் சொல்றீங்க? கேள்வி புரிஞ்சுதுங்களா? வீடியோஸ் ஆன் பண்ணலாம். பிரதர் நான் ட்ரை பண்றேன் பிரதர். சிஸ்டர் கேர்லின் சொல்லுங்க. பிரதர் அவங்க உலகத்துல இருக்கும் போது ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருக்கலாம். அத அவங்க இந்த லெசன்ஸ் கத்துக்கிட்ட பிறகு அந்த 1000 years அந்த லிட்டில் சீசன்ல அவங்க அந்த குற்ற மனசாட்சி அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம வாழ்ந்திருந்தோம் என்ற அந்த உணர்ந்துதல் பயங்கரமா அவங்களுக்கு தாக்குதல் இருந்திருக்கும். தேங்க்யூ 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 சிஸ்டர். வேற யாரா ட்ரை பண்றீங்களா? கேள்வி என்ன ரிப்பீட் பண்றேன். 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னு வைங்களேன். அவரு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய அனுபவங்களுடைய அந்த ஒரு பாடத்தை லேர்ன் பண்ணிருப்பார் இல்லையா, அதை அப்படி அவர் நினைச்சு பார்க்கும்போது என்ன ஒரு வேல்யூபிளான ஒரு லெசன்ஸ் அவர் லேர்ன் பண்ணிருப்பாரு. அவருடைய ஷூஸ்ல போட்டு சொல்லுங்க. அந்த ஒரு உலக ஜனமா ஒரு நபர் வருவார் இல்லையா, அவர் ஒப்புரவாக்கப்படுவார் இல்லையா, அவருடைய இடத்துல இருந்து சொல்லுங்க. சிஸ்டர் எலிசபெத் ராணி, அடுத்தது சிஸ்டர் சோனியா சிஸ்டர். சிஸ்டர் மியூட் எடுத்து சொல்லுங்க. சிஸ்டர் மியூட் எடுங்க. எலிசபெத், சிஸ்டர் எலிசபெத் ராணி. அவங்க தேவனுடைய நீதி, அன்பு, ஞானம், வல்லமை இதெல்லாம் அவங்க கற்றுக்கொள்வாங்க. தேங்க்யூ கரெக்டா. நான் கேட்கறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. சிஸ்டர் சோனி. ட்ரை பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 years முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க எப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்றதுன்னா, இவ்வளோ ஒரு என்னது, இவ்வளோ ஒரு அருமையான தேவன் இருந்தாரு, இவ்வளோ ஒரு அருமையான திட்டத்தை தேவன் வச்சிருக்காரு, இதை புரிஞ்சிக்காம இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாத்துக்காகவும் நான் போராடி இருந்திருக்கேன், எல்லாத்துக்காகவும் நான் ஒரு திருப்தி இல்லாம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம நான் வாழ்ந்திருக்கேனே, அவங்க லைஃப்பை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மேபி அது இருந்திருக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர், அருமையான பதில். ஸோ அப்படின்னா ஒரு விஷயம் சிஸ்டர் பிரதர் ஹரியாரன் சொல்லுங்க. பிரதர், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப அவரோட ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு அப்படின்னா, ஸோ ஆதாம் ஆக்சுவலா ஒரு பரிபூர்ணமா படைக்கப்பட்ட ஆதாம் பாவத்து நிமித்தமாக மரணம் விளைவிச்சது. ஸோ அதை மீட்கிறதுக்காக, மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானாரு. ஸோ நமக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு. அவங்க தேவன் கூட ஒப்புரவு ஆயிட்டாலுமே ஸ்டில் அவங்களுக்கு நித்திய ஜீவன் இன்னும் அவங்களுக்கு அளிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அகைன் நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ள போனோம் அப்படின்னா அகைன் நமக்கு டெத்து தான் அப்படிங்கிற அந்த ஒரு 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 பயத்தோட கூட தேவன் நடுக்கத்தோட பார்ப்பாங்க. இன்னொன்னு ஆக்சுவலா எப்படி சொல்றது, மறுபடியும் அந்த ஒரு பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காஷனா இருப்பாங்க. மேபி அவங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், அருமையான பதில். ஸோ அப்படின்னா உண்மையா அந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய ஒரு பாவத்தை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு சின்ன
ஒரு கீழ்ப்படியாமை தான் ஆதாம் பண்ணது. அந்த ஒரு கீழ்ப்படியாமை குட்டி போட்டு இப்ப அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா உலக ஜனங்கள் செஞ்சுட்ட ஒரு பாவத்தை எல்லாத்தையும் ஒரு வீடியோவா போட்டா எவ்வளவு நேரம் போகும் அது. அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். சோ உண்மையாவே தேவனுடைய சட்ட திட்டத்தின்படி பாவம் செஞ்சா டெத்து, அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து எழுப்பி எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு கிருபிய தேவன் என்ன பண்ணியிருக்காரு செஞ்சிருக்கிறாருன்றத லிட்ரலாவே பாத்தீங்கன்னா அது அந்த ஃபீல்குள்ள போய் பார்க்கும்பொழுதுதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தெரியும். விச் மீன் அந்த ஃபீலிங் இப்பவே நமக்கு என்ன ஆகுது இருக்குது. ஏன்னா இப்ப நாம அதை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணும்பொழுதுதான் பாவம் செய்வதனுடைய மோசமான விளைவுனா என்னன்றதை அவங்க உணர்ந்து கொண்டுட்ட காரணத்தினாலதான் அவங்க யுகத்துக்கும் என்ன பண்ண போறது இல்ல, தங்களுடைய சுயாதீனத்திலேயே என்ன பண்ண போறது இல்ல, பாவம் செய்ய போறது இல்லை. அதான் தேவனுடைய முக்கியமான பிளான். அவங்க பாவம் செய்யக்கூடாது அவங்க சுயாதீனத்துல. அந்த ஒரு காரியத்திற்காக தான் தேவன் ஞானமா தீமையை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அனுமதிச்சனுடைய நோக்கமே அதுதான். சோ ஃபைனலா நம்ம கூட ஆண்டவர் லூக்கால சொல்லுவாரு, இனி அவர்கள் மரிப்பதில்லை அப்படின்னு. யாரு லிட்டில் சீசன்ல பாஸ் ஆகுறாங்க. ஏன் இனி அவர்கள் மரிப்பதில்லை? அவங்களுக்கு சாகாம இருக்குதா உலக ஜனங்களுக்கு? இல்லையே. அப்புறம் எப்படி மரிப்பதில்லை அப்படிங்கிறார் லிட்டில் சீசனுக்கு அப்புறமா? அப்படின்னா இனி அவங்க என்ன பண்ணவே போறது இல்ல, தவறே செய்ய போறது இல்ல, கீழ்ப்படியாமலே போறது இல்ல, சுயாதீனத்துல என்ன பண்ண போறாங்க, அவங்க கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க போறாங்கன்றத முன்கூட்டியே சொல்லிட்டாருன்னா எப்பேற்பட்ட ஒரு கேரக்டருக்குள்ள ஒட்டுமொத்த மனுக்குலமும் வரப்போறாங்க. பட் ஆனா அப்பேற்பட்ட உலக ஜனங்களே இப்ப வர வைக்க போறதுக்காக யார் அழைச்சிருக்காருன்னு பார்த்தா நம்மள அழைச்சிருக்காருன்னா அப்ப நம்மளுடைய கேரக்டர் இப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கணும்ன்றதையும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம கொஞ்சம் திங்க் பண்ணலாம். அடுத்த கேள்வி, ஆதாமுக்கு இருந்ததை விட ஒட்டுமொத்த மனுக்குலமும் வேற எதெல்லாம் வளர்ந்திருப்பாங்க? யார் சொல்றீங்க? கேள்வி புரிந்ததா? ஆதாமுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதெல்லாம் வளர்ந்திருப்பாங்க? சிஸ்டர் ரோஸ்லைன். சோத்ரு பிரதர், அவங்க எதெல்லாம் அறிவையும் திறமையும் வளர்த்திருப்பாங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஜோஷுவா. பிரதர் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த 1000 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் சகோதரர்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அது முன்னாடி இருக்க பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா இருக்காது. பட் இதே 1000 வருஷத்துக்கு பிறகு அந்த டேலண்ட் எல்லாமே ஒரு வளர்ச்சியா ஒரு முழுமையா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ. அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல additionally also they will possess an increase of knowledge and wider exercise of the various talents and the abilities which were man's originally in creation but in an undeveloped state. அப்படின்னு அழகா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் படைக்கப்படும் பொழுது நிறைய தாளந்துகள் இருந்துச்சு. பட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டெவலப்பான கண்டிஷன்ல ஆடம்க்கு இல்ல, அதுக்குள்ளே பாவத்துல விழுந்துட்டாரு. ஆனா மனுக்குலம் 1000 வருட ரிசர்ச்சுக்கு அப்புறமா நாலேஜ் எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆன காரணத்தினாலையும் அவங்க பரிபூர்ண மனுஷிக்கு நிலைமை அடைஞ்சிட்டதுனாலையும் அவங்களுடைய தாளந்த பறந்து விரிந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. டேலண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமா பயன்படுத்துவாங்கிறாரு, நாலேஜ் எக்ஸ்ட்ரீமா இருக்குங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கும்? பிராக்டிக்கல். யார் சொல்றீங்க? பிரதர் டேவிட் பிரேம். அந்த நாலேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது டெக்னாலஜிஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இப்ப இஸ்ரேல் இப்ப இருக்கிறதுக்கே நிறைய அயன் டோம் இதுமாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 100% நாலேஜ் அந்த பிரெயின் யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துடும். தேங்க்யூ பிரதர். ஸோ
இதை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பிரதர் அழகா சொல்லிட்டாங்க. டெக்னாலஜிஸ் இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்றத சிஸ்டம் அல்ல. பிரதர், என்னன்னா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஹையலா பீக்ல இருக்கும் பிரதர். அப்படிதான் இங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, சூப்பர். சிஸ்டர் கூட அழகா ஒரு பாயிண்ட் பண்ணி எடுத்து வச்சாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பீக்ல போயிருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பீக்ல போயிருக்கோம். அது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம். பிரதர் ஞானதீபன், அடுத்தது சிஸ்டர் கேர்லைன். பிரதர், தேவன் கொடுத்த ஞானத்தை வந்து மனுஷன் ரொம்ப அபரிவிதமா அந்த நாட்கள்ல பயன்படுத்தும். தேங்க்யூ சிஸ்டர் கேர்லைன். சிஸ்டர் மியூட் போட்டிருக்கீங்க. ஏயு வந்து சிஸ்டர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அந்த நாலேஜ் எல்லாமே அவங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப அந்த கண்ணாடி போட்டுட்டு எல்லாம் அந்த கண்ணு தெரியலன்னா கூட எவ்வளவு என்னென்னவோ எல்லாம் பண்றாங்க. அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குட். சிஸ்டர் டெய்ஸி, அடுத்தது சிஸ்டர் எலிசபெத். மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இது போக்குவரத்து, டிராவலிங்கு, அப்புறம் இன்னைக்கு விண்வெளியில போய் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திரனு, சூரியனு, எல்லாம் ஸ்டார்ஸ், அதெல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. பொருளாதாரம், டெக்னாலஜி எல்லாமே நிறைய இன்னைக்கு பெருக இருக்கு. நல்ல அறிவை தேவனுடைய அறிவினால பெருகுது. தேங்க்யூ 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 சிஸ்டர். குட். சிஸ்டர் எலிசபெத் ராணி. அக்ரிகல்ச்சர்ல நல்லா வளர்ந்துருப்பாங்க. குட் குட். ஸோ அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு சயின்ஸ் அண்ட் நேச்சர் மட்டுமே எடுத்துக்கலாமே. ஆதாமுக்கு என்ன மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கரெக்டுங்களா? என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷனை பற்றின ஒரு பேசிக்கான நாலேஜ். மிருகங்களுக்கு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சார். பட் இந்த இடத்துல மனுஷன் ஒரு டிஎன்ஏவை புரிஞ்சுக்கிறதுல இருந்து, மிருகத்தினுடைய எக்கோசிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுல இருந்து, வாழ்க்கையினுடைய டீப் டிசைனை புரிஞ்சுக்கிறதுல இருந்து, அது பூமி ஆகட்டும், ஓஷன்ஸ்லயே இன்னும் நிறைய என்ன பண்ணவே இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. கடல் கடியில எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. மனுஷன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா கடல் கடியில என்ன பண்ணிருப்பான், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். நீங்க அழகா சொல்லிட்ட மாதிரி ஸ்பேஸ்ல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பான். ஸோ அதே சமயத்துல கார்டனிங் எடுத்துக்கலாமே. கார்டனிங்க்கு பெரிய டூல்ஸ் எதா இருந்திருக்குமா ஆதாமுக்கு? ஏன்னா பண்படுத்துவோம் தானே சொல்லியிருக்காரு. நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்ன மாதிரி டூல்ஸ் இருந்திருக்காது. பட் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சருக்கு என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கும்? இப்பவே ட்ரோன்ஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறான். ஆஃப்டர் 1000 years எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. டிரான்ஸ்போர்டேஷன் யோசிச்சு பார்க்கலாம். இப்பவே ஃபிளைட்ல இப்படி போயிட்டு வராங்க. ட்ரெயின், புல்லட் ட்ரெயின்ஸ் எவ்வளவு வேகமா போறாங்க. ஹைப்பர் லூப் ட்ரெயின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ டிராவல் எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பார்க்கலாம். ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி வேற வேற நாட்டுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப 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 ஸ்பீடா, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி எடுத்துக்கலாமே. இப்பவே ஒரு மனுஷன் ஒரு ஆர்டிஸ்ட் டிராயிங் வரைஞ்சா எப்படி இருக்கு அதை பாக்குறதுக்கு. அப்போ பெயிண்டிங் பண்ணா எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறமா ஒரு கொயர் இருக்குன்னு வைங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க எப்படி இருக்கும்? அப்போ ஒரு பாட்டு கம்போஸ் பண்றாங்க எப்படி இருக்கும்? அப்போ அவங்க கிரியேட் பண்ற மியூசிக் எப்படி இருக்கும்? உண்மையாவே எல்லாமே ஹோலினஸ் தான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி, அப்போ இருக்கிற ஒரு மியூசிக்ல, அந்த மைண்ட்ல, அந்த பரிசுத்தத்துல தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு தாவீது அவங்க இருப்பார் இல்லையா, கூட சேர்ந்து சங்கீதக்காரனோட சங்கீதத்தை அங்க பாடும் பொழுது அது என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா
மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கினாலுமே அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு என்ன சென்னவனும் டெஸ்ட் பண்ணப்படவே இல்லை. ஆதாம் ஆனா டெஸ்ட் பண்ணப்பட்ட உடனே என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தா தோத்து போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல இந்த இந்த வகுப்பர் சாதாரண நாட்கள் கிடையாது, டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். கரெக்டா? இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டட் அண்ட் ப்ரூவன், அன்ஷேக்கபிள் ரைட்டியஸ்னஸ் இவங்களுக்கு இருக்கும். அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீதியின் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜனங்களாக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கம்யூனிட்டி எடுத்துக்கலாம். ஆதாமுக்கு யார் மட்டும்தான் தெரியும், யார் கூட மட்டும்தான் பழக முடியும். எப்ப சுத்தி பார்த்தாலுமே திருப்பி திருப்பி யார் மட்டும்தான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏவாள் மட்டும்தான் ஏதேன் தோட்டத்துல இருந்திருப்பாங்க. ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, இப்போ குளோபல் ஃபேமிலி. ஒவ்வொருத்தர்கிட்டயும் பழகணும். உலகத்துல சீர்திருந்தப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் கூடயும் ஒவ்வொருத்தரும் பழகிறதுக்கு பழகி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாம். ஒவ்வொருத்தரையா யோசிச்சு பார்க்கலாம். இட் டேக்ஸ் இயர்ஸ் இல்லையா? சோ லர்னிங் சொல்லவே தேவையில்லை இந்த இடத்துல. சோ அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ரசல் அழகா நிறைய இடத்துல சொல்றதுன்னா இன்க்ளூடிங் அதர் பிளானட்ஸ். அடுத்த பிளானட்ஸ்க்கே இவங்க தான் போய் என்னவா இருக்க போறாங்க, 6th வால்யூம்ல படிக்க போறோம், போதகர்களா இருக்க போறாங்க. வேற கிரியேஷன்ஸ் படைக்க போறாரு. ஆனா அந்த கிரியேஷன்ஸ் என்ன தெரியல. நம்ம இப்ப ஹியூமன்ஸ் அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அதுதான் ஒப்புரவாக்குதல், இந்த அட்டோன்மெண்ட். எல்லாத்தையுமே செய்ய போறது யாருங்க அங்க டிவைன் நேச்சர்ல இருந்து? ஆமா, சாதாரண ஒரு பிரிவிலேஜுக்கு தேவன் நம்மள என்ன பண்ணல இந்த இடத்துல அழைக்கல என்பது ரொம்ப கிளியரா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியுது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு தீமையை அனுமதித்தனுடைய லெசன் மனுஷனுக்கு மட்டும் ப்ராஃபிட்டபிளா இருக்க போதா, இல்ல மனிதனோட கூட வேற யாருக்குன்னா வேற எதுனா ஒரு வகுப்பாரும் இதுல இருந்து ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்? யார் சொல்றீங்க? சிஸ்டர் கேரளன். பிரதர், இது வந்து வெறும் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தேவ தூதர்களுக்கும் சொல்றார் பிரதர். அதுல அவங்க தேவ நீதி, அன்பு, ஞானம், வல்லமையும் எல்லாத்தையுமே சாட்சியாக இருந்து அவங்க கத்துக்க போறாங்கன்னு சொல்றாரு. தேங்க்யூ சிஸ்டர். இன்னொரு வகுப்பா இருக்க கூட இதுல பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்றீங்க? பிரதர் ஜோஷுவா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் அவங்க கரலின் சிஸ்டர் சொன்னதுதான். அதாவது தேவதூதர்களுக்கும் தேவனுடைய வல்லமைனா என்ன, அன்பு என்ன, அவருடைய நீதி என்னன்றது அவங்க அவருக்கும் நேர்லயே அவங்க பார்ப்பாங்க எப்படி இருக்கும்னு. தேங்க்யூ. இன்னும் ஒரு ஆன்சர் பெண்டிங். யார் சொல்றீங்க? பிரதர் டேவிட் பிரின். அதாவது இனிமே கிரியேட் பண்ற பிளானட்ஸோ இல்ல இனிமே உருவாக்க போற அந்த ஒரு வகுப்பாருக்கு கூட கருத்து வந்து இந்த பூமி வந்து ஒரு பாடமாக இருக்கும். அதான் போல தப்பு பண்ணிட்டா ஒபீடியன்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன நிலைமை ஆகும் அப்படின்றது அவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சரியான பதில் பிரதர். ஆக்சுவலா அடுத்தடுத்த பிளானட்டை தேவன் உருவாக்கும் பொழுது நம்மளை வச்சு திரும்பியும் வந்து இதே மாதிரி டெஸ்ட் வச்சு திரும்பியும் ஈடுபலி கொடுத்து இந்த ப்ராசஸ் நடக்க போறது கிடையாது. துவக்கம் ஒரு சின்ன புள்ளி தான் தேவனுடைய சிருஷ்டிப்புல ஆரம்பிச்சிருக்கு பூமின்னு. இந்த பூமியை பார்த்து அடுத்து தெரிஞ்சுப்பாங்க ஒருவேளை தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாம போயிட்டுனா எவ்வளவு பெரிய விளைவு அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. உதாரணத்துக்கு மார்ஸ்ல ஒரு சிருஷ்டிப்பு அடுத்து தேவன் செய்யறாருன்னு வைங்களேன். இப்ப அந்த சிருஷ்டிப்புக்கு தேவன் எந்த ப்ராசஸே வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பண்ண மாதிரி என்ன பண்ண போறது இல்ல, செய்ய போறது இல்ல. அவங்க மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? மனுக்குலத்தை பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க? தெரிஞ்சுக்கிறாங்களே. அந்த மாதிரி முதல்ல யாருக்கே வச்சிருக்கலாம், மனுக்குலத்துக்கே வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? கேள்வி புரிஞ்சுதா? நம்ம பிரேமதா சொல்லுங்க. இதை ட்ரை பண்றது நம்மளுக்கு வந்து அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா அவங்களுக்குலாம் அது அவர் கிடையாது. அந்த மாதிரி இல்ல
நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாருமே நம்ம பார்த்து ஒட்டுமொத்த மனுஷனுக்கு நடந்ததை பார்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, பண்ணோம். அவங்களுக்கு திரும்பியும் இல்ல, செகண்ட் டெத் தான் டைரக்டா. ஒருத்தர் யாருன்னா சின் பண்ணாங்கன்னா அடுத்த கிரியேஷன்ல வந்து யாருன்னா தப்புன்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா ஸ்பாட்ல காலி. அப்ப அவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு எப்பவுமே நித்தியத்துக்கு பூமி லெசனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை தேவன் அந்த படைப்பு படைக்கும் பொழுது இப்ப ஆனா அவங்களுக்கு நம்ம மாதிரி ப்ராசஸே இல்லையே. ஜஸ்ட் நம்மளை பார்த்தே என்ன பண்ணிடுறாங்க இந்த இடத்துல, அவங்க ஈஸியா வந்துடுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு எடுத்துக்கணும்னா, ஏன் அந்த மத்த பிளானட்டுக்கு பண்றதை தேவன் இந்த ஏர்த்துக்கே பண்ணல? சிம்பிள் ஆன்சர் தான், கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். சிஸ்டர் கேர்லன். தேவனுடைய திட்டமே அப்படிதான் இருக்கும் போது அது எப்படி நம்ம செய்ய முடியும்? ஏன்னா கரெக்ட் மல்கியால சிஸ்டர். அததான் சொல்றாரு. இல்ல கரெக்ட் தான். நான் என்ன கேக்குறேன்னா, என் கேள்வி என்னன்னா, ஏன் தேவன் அப்படி திட்டம் போட்டிருக்காருன்னு என் கேள்வி. சிஸ்டர் மலர். பிரதர், தேவனோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இயேசு கிறிஸ்து பிரதர், அவரை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சதுனால. இல்ல இல்ல இல்லைங்க கார்த்திக். இங்கதான் அவருக்கு ஒரு சொந்த குடும்பம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அதை முதல்ல ரெடி பண்ணாதான் அதுக்கப்புறம் ஃபர்தரா மற்றதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, சிம்பிளான ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு தீமையினுடைய ஒரு விளைவை, சிஸ்டர் மலர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இல்லைங்க பிரதர். ஓகே ஓகே ஓகே. சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தீமையினுடைய விளைவை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, தீமையினுடைய விஷயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒய்காட் பெர்மிட்டிவ்ல பிரதர் அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அது தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது, அது யாருக்குமே கிடையாது. வேற எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொருத்தரை பார்த்து வரலாம். அதுதான் மத்த பிளானட்ஸ் பண்ண போறாங்க, யாரும் பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க, நம்மள பார்த்து. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நமக்கு பாக்குறதுக்கு முன்னாடி யாரும் இல்ல, இதுதான் பதில். பார்க்கறதுக்கு யாரும் இல்ல இந்த இடத்துல, எப்படி பார்க்க முடியும்? ஒருவேளை இத இப்படி கூட கேட்கலாம், தேவ தூதர்களுக்கு தான் முன்னாடியே படிச்சார்ல, அவங்களுக்கு அனுமதிச்சா நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கலாமேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால யாரும் பார்க்க முடியாது, தேவ தூதர்களை பார்க்க முடியாது. அப்ப தூதர்களுக்கே பாவத்தினுடைய அனுபவத்தை தேவன் எப்படிதான் சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தா நம்மள பார்க்க வச்சு அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா அவங்க நம்மள என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். இப்படி கேட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் தேவ தூதர்கள் வச்சிருக்கலாமேன்னு கேட்டா, தேவ தூதர்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. இப்ப தேவ தூதர்கள் என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மள அப்சர்வ் பண்ண முடியும். அப்படின்னா தேவனுடைய இந்த சிருஷ்டிப்புல ரொம்ப ரொம்ப பிகினிங்ல இருக்கிறோம் நம்ம. சோ அப்படின்னா சிஸ்டர் கேரளின் சொன்ன மாதிரிதான், தேவனுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏத்த என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா மாடலா டிசைட் பண்ணிட்டாரு. தேவ தூதர்களும் அப்சர்வ் பண்றாங்க, நாளைக்கு வரக்கூடிய எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண போறாங்க. மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படியே தேவன் பதிச்சு வச்சுட்டாரு பூமிங்க. சுயாதீனத்தில் தீமையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பூமி பட்ட விளைவை பார்த்துக்குங்க, எப்படி கடந்து வந்திருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இத பார்க்கும் பொழுது மற்ற பிளானட்ஸ்ல யாருமே சுயாதீனத்துல தவறு செய்யாம போவதற்கான ஒரு நல்ல வழிமுறையா இது இருக்குமா ஒருவேளை ஃபியூச்சர்ல? எதுனா நமக்கு தெரிஞ்ச பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு கூட சொல்லலாம். ஃபியூச்சர்ல மற்ற கிரியேஷன்ஸ் நம்மள அப்சர்வ் பண்ணியே என்ன பண்ண போறது இல்லை, அவங்க தவறுக்குள்ள போக போறது இல்லை. கரெக்டா? அது என்ன அவ்வளவு பெரிய இம்பாக்டா அப்படின்னு கேக்குறேன் இந்த அப்சர்வேஷன். இப்படி பாக்குறதுனால எப்படி நன்மையை மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும், அனுபவத்துக்குள்ள போவாம? ஏன்னா நம்ம மனுக்குள்ள அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்து என்ன ஆகுதுங்க பூர்ணமாக
ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணதுனாலயே எப்படி அப்படின்றதான் கேள்வி. ஓகே. சிஸ்டர் கேரளன். இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபேமிலில வீட்லயே பாத்தீங்கன்னா பசங்க நம்மள பாக்குறாங்க, நம்மள அப்சர்வ் பண்றாங்க, நம்ம பேசுறது நடக்கிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணி அவங்களே அதையே ரிட்ராக்ட் பண்றாங்க பிரதர். ஒரு அப்சர்வேஷனே ஒரு பெரிய ஒரு இதுதான், நம்மளுக்கு ஒரு லெசன் தான் பிரதர். வெரி குட் சிஸ்டர், வெரி குட் சிஸ்டர் மலர். பிரதர், இப்போ நம்ம வந்து எல்லாம் முடிச்சுக்கிறோம், நம்ம கோர்ஸ் எல்லாம் முடிச்சிடறோம். அப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹிஸ்டரியா தானே இருப்போம். அது வந்து அவங்க வந்து இப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒண்ணு படைக்கப்பட்டது, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, அவங்க வந்து கேள்வி மீன் அது கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. இப்போ நம்மவும் எவ்வளவோ சொல்லுவோம், இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஒரு சில இடத்துல நம்ம மிஸ் ஆகுறோம் இல்லையா? அந்த மாதிரி மிஸ் ஆகலாமா? எனக்கு ஒரு டவுட், இது தாட். எஸ், சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா அவங்களும் சுயாதீனமுள்ள சிருஷ்டியா தானே படைக்கப்படணும். ஆமாங்க. ஆமா, சான்சஸ் ஆர் தேர். பிரதர் ஜோஷ்வா. பிரதர், இப்ப இருக்க உலகத்திலுமே கூட நம்ம ஏதாவது நம்ம டைரக்டா பாக்குறோம்ல, ஏதாவது மற்ற உலக ஜனங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உன்னை டெத் பனிஷ் பண்றேன்னு சொல்லி பனிஷ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டா இப்போ ஒரு மரண தண்டனையே கொடுக்குறாங்க யாருக்காவது அப்படின்னா, இந்த தப்பு பண்ணிட்டா மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம், நம்மளுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். இப்ப அதே இருக்க மாதிரிதான் அவங்களுக்குமே. அவங்க நம்மள பார்க்கும் போது தப்பு பண்ணிட்டா செகண்ட் டெத்ன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ணிருப்பாங்களே அவங்க, அப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் போது மேபி தப்பு பண்ணாம இருப்பாங்க. பியூட்டிஃபுல் பாயிண்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட். அழகான ஒரு பாயிண்ட் பிரதர் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. நாம ஏன் பக்கத்துல இருக்கிறத பிடிச்சி கோவத்தை கொலை பண்றது இல்ல? சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உலகத்தார் கூட சொல்லலாம், உன்னை என்ன பண்ணிடணும் கொன்னுருவம் பாரு அப்படின்வாங்க. ஆனா என்ன பண்றது இல்லை, அந்த கொலை பண்றது இல்லை. ஏன்? அதையும் மீறி போறவங்க, அதை பண்ணிட்டவங்க விளைவுகள் பாக்குறாங்கல்ல, அமைதியா என்ன பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அது செயல்ல படுறல. பிரதர் அழகா சொன்னாரு. அந்த மாதிரிதான் வேற லெவல்ல ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரிதான் நம்ம அனுபவம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா தேவனுடைய சிந்தையில ஒவ்வொன்றுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? அங்க படமா ஓடும் பொழுது அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா தேவனுக்கு கீழ்ப்படியா போன இவ்வளவு எதுக்கு, நம்ம நல்லா இருந்துட்டு போலான்னு மெஜாரிட்டி சரியான பாதை தான் சூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு குடிக்கார தகப்பன் இருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு பிறந்த மகன் என்ன பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு குறைவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடவே இருந்து அதனுடைய மோசமான விளைவு என்ன என்பதை என்ன பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பாரு. அந்த விளைவை பார்த்துட்டதுனாலே கிளியரா தெரிஞ்சிரும், இதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா மோசமான விளைவை நாம என்ன பண்ணுவோம், நாம சந்திப்போம் என்பதை தெரிஞ்சுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்கும் தேவ தூதர்களுக்கும் மாபெரும் நித்திய பாடமா இருப்பதற்காக தீமையை தேவன் அனுமதிச்சது மாத்திரம் இல்லாம, இந்த தீமையை அனுமதிச்சதன் மூலமாக தான் யாரு தன்னுடைய சாயலாக வரணும் என்பதையும் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா இந்த தீமையின் அனுபவத்திற்கு உள்ளதான் ஒருத்தரை என்ன பண்ணவே முடியும், டெஸ்ட் பண்ணவே முடியும். இல்ல என்ன பண்ணிருக்க முடியாது, டெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. டெஸ்ட் பண்ணாம ஒருத்தருக்கு டிவைன் நேச்சர் கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த தீமை அனுமதிக்கப்படலைன்னா டிவைன் நேச்சர் கொடுக்கறதுக்கான களம் இருக்குமா அவருக்கு? ஏன்னா அவருக்கு தெய்வீக சுபாவம் கொடுக்கப்படணும்னா அவர் என்ன பண்ணப்படணும், சோதிக்கப்படணும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ரட்சிப்பின் அதிபதியை என்ன பண்ணணுங்க, அவர் உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துறதா அவருடைய சித்தமா இருக்குது. சோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு தீமை அனுமதிப்பதின் மூலமாக எவ்வளவு பெரிய விஷயத்த தேவன் என்ன பண்றாரு, கிறிஸ்துவ சாகாமைக்குரிய தன்மைக்கு எழுப்பிட்டாரு, சபையை உருவாக்கிட்டாரு, ஒரு மிகப்பெரிய கோடான கோடி ஜனங்களை ஆவிக்குரிய சரீரத்துல திரள் கூட்டமா கொண்டு வந்துட்டாரு. ஒட்டுமொத்த மனுக்குலத்தை பரிபூர்ண நிலைமை கொண்டு வந்துட்டாரு. இவங்க எல்லாருமே சுயாதீனத்துல நித்தியத்தோட கீழ்ப்படிவாங்க. தேவ தூதர்களுக்கும் ஒரு லெசனு, எதிர்காலத்துல வரக்கூடிய சிருஷ்டிகளுக்கும் லெசனு. தீமையை அனுமதிச்சதை பார்க்கும் பொழுது என்ன சொல்லலாம்? சில சமயத்துல சில கேள்வி கேட்பாங்க, சத்தியம் தெரியாத, ஏன் இந்த கடவுள் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சார் அப்படின்னு. அப்படின்னா இப்போ இந்த பார்வையிலிருந்து தேவன் தீமையை அனுமதித்தத
நாம என்னன்னு சொல்லலாம்? யார் சொல்றது? சிஸ்டர் கேரல். பிரதர் அத அனுபவிச்சதுனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு பாடமா இருக்குது பிரதர். அது மாத்திரம் இல்ல, பாவம் என்ன, இப்போ ஒரு சொன்ன வாயில சொன்னா அது புரியாது, அது சுட்டுக்குனாதான் தெரியும், அது சூடு பட்டுச்சுன்னாதான் தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தேவன் வந்து எவ்வளோ, அது வந்து தெரியலாம், நம்ம உலக மக்களுக்கு வேணா தெரியலாம், அது வந்து அப்படியே நம்மள தேவன் வந்து இது பண்ணிட்டாரு, நம்மள வந்து என்ன சொல்றது, அப்படியே விட்டுட்டாரு, கைவிட்டாரு அப்படி எல்லாம் சொல்லலாம். பட் ஆனா எவ்வளவு இறக்கத்தினாலதான் ஒரு மகனையே நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா தேவன் வந்து நீதியும் அன்பும் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். சோ அப்படின்னா இந்த கதையை எல்லாரும் திரும்பி பார்க்கும்பொழுது, இந்த உலகத்தினுடைய கதையை எல்லாரும் திரும்பி பார்க்கும்பொழுது, 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டோரியினுடைய மெயின் தீமா எது இருக்கும்? யார் சொல்றது? பிரதர் கார்த்திக். ஸ்டோரியோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ரட்சகருடைய ஈடுபலி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். சோ அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது இதுல சென்ட்ரல் தீம் நித்தியத்துக்கும் எது சொல்லப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், கல்வாரியில நிறைவேறின அந்த ஒரு ஈடுபலி, அதுதான் இந்த ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தி தேவனுடைய நீதியும் அன்பும் எப்படி சரிசமமா செயல்படுது அப்படிங்கிறத கிறிஸ்துவனுடைய ஈடுபலி நித்தியத்துக்கும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அதனாலதான் ரான்சம் தான் கோர், தேவனுடைய திட்டத்துல ரான்சம் கோரா இருக்கிறதுனுடைய விஷயமே இதுதான். அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் எப்படி இருக்கும் அந்த ரான்சம் பார்க்கணும். சே, அதை மட்டும் ஆண்டவர் செய்யலனா இவ்வளவு பேசணும்ல, நம்ம இது சாத்தியமாயிருக்குமா? இல்ல. அவர் டிவைன் நேச்சர் போயிருக்க முடியாது, தேவ தூதர்கள் கத்துட்டு இருக்க முடியாது நீதிய, சபை உருவாயிருக்காது, திரள் கூட்டம் வந்திருக்காது, மனுக்குலம் சீர்படுத்தப்பட்டிருக்காது. இது எல்லாத்தையும் வந்து மற்ற சிருஷ்டிகளும் வழிநடத்தப்படுறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. சுயாதீனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து செய்யலாம். அப்படின்னா ரான்சம்னுடைய முக்கியத்துவம் சாதாரண விஷயம் இல்லைன்றது கிளியரா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியுது. பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட நம்மளுக்கு தேவையான சத்திய ஆகாரத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சுஸ்தங்களையும் எடுத்துக்கொள்வோம். நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய டிஸ்கஷனை அருமையாக எடுத்துக் கொடுத்த நம்மளுடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இன்றைய இரவின் இனிய கீதங்கள், இதை வாசிக்கும்படி நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் எட்வின் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 3 வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லாத அன்பு எனக்கு இருக்கிறதா? நானே சுபிட்சமாக இல்லாத நேரங்களில் கூட மற்றவர்கள் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்டு சற்றேனும் பொறாமைப்படாத பெருந்தன்மையான அன்பு எனக்கு இருக்கிறதா? இதுவே உண்மையான பெருந்தன்மை. இது பொறாமை போன்ற இயற்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட இயல்புக்கு எதிரானதாகும். சுயநலமே பொறாமையின் வேர். அன்பின் வேரில் பொறாமை வளர இடமில்லை. மகிழ்ச்சியாய் இருப்பவர்களோடு அன்பும் மகிழ்ச்சியாய் இருக்கும். சுவிசேஷத்திலும் நற்பணியிலும் மற்றும் கிறிஸ்தவ தயவின் அபிவிருத்தியிலும் தேவ ஆவியால் தேவ சேவை செய்கிற எல்லாரிடத்திலும் உண்டாகிற அன்பின் மகிழ்ச்சியிலே அன்பும் மகிழ்ந்தே இருக்கும். ஆமென். தேங்க்யூ பிரதர்.
அடுத்ததாக இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷனுக்கு முடிவாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் ஞானதீபன் அவர்களை முடிவு ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அறியாத இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளாத சத்தியத்தை கூட இந்த நாளிலே கூட நீர் கிருபையாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்று தேரத்தக்கதான ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே உம்முடைய மகாபெரிய இரக்கத்தின் கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்து சிறு கூட்டமாய் எங்களை சேர்த்து அபரிவிதமான இந்த சத்தியத்தை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் ஞானத்திலே வளர, நீதியிலே வளர, பரிசுத்தத்திலே வளர சபை வகுப்பாராய் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின அந்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து ஓடத்தக்கதான ஒரு பலத்தை நீர் எங்களுக்கு ஞானத்தையும் தந்து எங்களை நடத்துவீராக. வருகிற நாட்களிலே கூட தேவனே இன்னுமாக கூட நாங்கள் ஆராய்ந்து படித்து நாங்கள் கேட்கும் போது அந்த கேள்வியை தெளிவாய் புரிந்து கொண்டு சத்தியத்தை விரிவாய் நாங்கள் கற்றறிந்து மற்றவர்களுக்கு உதாரணமாய் நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துவீராக, ஞானத்தினால் நிரப்பீராக. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும்